உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சால முன்னன், யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேள்வி. எல்லா நாடுகளிலும் நமது மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பிழைப்பு தேடி சென்றார்கள், இன்று பிழைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆக நமது சகோதரர் பி. சம்பத் அவர்கள் கடந்த 13 ஆண்டுகளாக மிக சிறப்பப்பட்டு பல்வேறு நாடுகளில் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ், பொருளாதார வளர்ச்சி, இதை பற்றி அவர்கள் பெரிய மாநாடு நடத்தி, அதற்கு உற்ற துணையாக நமது அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்குரிய கல்விக்கோ உலகம் முழுவதும் கொடுத்து சாதாரண மக்களும் உயர்ந்த நிற்கிறார்கள் செய்து என்று உலகிலே ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக, கல்வி அதிபராக படிக்காத மக்களையும் படிக்க வைத்து அவர்கள் எல்லாவற்றிலும் பெருமை சேர்க்க வேண்டிய எண்ணத்தினால் நமது ஐயா விஸ்வநாதன் அவர்கள் எப்பொழுதும் இந்த மாநாட்டுக்கெல்லாம் மிக அற்புதமாக உதவி செய்கிறார். இந்த மாநாடு மட்டுமல்ல, சமுதாய வளர்ச்சி, சமுதாய மக்கள் படிக்க வேண்டும், படிக்காத மக்களை படிக்க வைக்க வேண்டும். இதற்கு பல்லாயிரக்கணக்கான பல கோடி ரூபாய் தேவை. ஆனால் அதையும் அவர்கள் பொருள்படுத்தாமல் செய்து வருகிறார். அவர்கள் செய்யும் அறப்பணி உலகம் முழுவதும் இன்று அதை மெய்ப்பித்து காண்கிறோம். எந்த நாட்டுக்கு சென்றாலும் அங்கு ஐயா விஸ்வநாதன் அவர்கள் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று பல நல்ல தொழில்களை செய்திருக்கிறார். அவர்கள் இந்த மாநாட்டுக்கு ரோலராக இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்றார். வள்ளுவர் திருவள்ளுவர் பல நாடுகளில் வைத்திருக்கின்றனர். அதற்கும் அவர்கள் உதவி செய்து அந்தந்த இடத்துக்கு வந்திருக்கின்றனர். ஆகவே இப்படி தன்னை அர்ப்பணித்து விஸ்வநாதன் அன்புக்குரிய பிஎஸ் அவர்களுக்கு நேரத்தை நன்றி சொல்லி வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்களுக்கு ஊடக நன்றி தெரிவிக்கிறேன். ஒரே ஒரு பெண்மணி தான், இப்போ ஒரு ஆள் தானே, ஒரு பெண்ணு தான் வந்தது. இருக்காங்க பெண்கள் தொழிலில் அவர்கள் மும்மரமாக இருந்தவை. இன்னும் அவர்களை இணைத்து லண்டனில் வெளிநாடுகள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் வரவழைத்து நாம் செல்லுகின்ற வெளிநாட்டிற்கு நாம் செல்ல வேண்டும். அங்கே நமது சகோதரர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நமது பிஎஸ் அவர்கள் எல்லோருக்கும் அவர்கள் நண்பராக இருந்து நமக்கு ஒற்றுதுணையாக இருக்க வேண்டும். மாநாடு செழிப்பாக வர வேண்டும். பொருளாதாரம் எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன்.
மேம்பாடு தமிழர்களுக்கான பொருளாதார மேம்பாட்டை முன்னிறுத்தி அது அரசாங்கம் தான் பண்ண முடியும். நாங்கள் எதுவும் பண்ணலை. பிறந்த பகுதியிலிருந்து ஒன்லி எக்கனாமிக் அவேர்னஸ் நெட்வொர்க்கிங் மட்டும்தான் பண்ணுறோம். இது பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு 3000 கோடி ரூபாய் எங்கள் மாநாட்டினால அவங்களுக்கு வருமானம் வந்திருக்கு. 2018 அங்கே மாநாடு நடத்தினோம். சீஃப் மினிஸ்டர் கேபினெட்லேயே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாரு. இந்த மாதிரி உங்கள் மாநாட்டினால 3000 crores எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிச்சு அப்படின்னு அவர் நாராயணசாமி சீஃப் மினிஸ்டர் இருந்த ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணார். அந்த மாதிரி பல இண்டிவிஜுவல்ஸ் அவங்கவுங்க 2 பேரும் 3 பேர் டைப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நடந்துட்டு தான் இருக்குது.